இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து எப்பயுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுமே உங்களுக்கு என்னவா மாறும் லார்ஜா போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா எண்ட் இன்ஃபினிட்டி போகும்போது அது வந்து நார்மலா மாறுறதுனால நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த ஸ்மால் சாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம 3 இது யூஸ் பண்றோம். என்னன்னா ஒன்னு டி டெஸ்ட், இன்னொன்னு எஃப் டெஸ்ட், இன்னொன்னு சை ஸ்கொயர் டெஸ்ட். இல்ல ஒவ்வொன்றும் எதுக்காக அப்படின்றத ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டி டெஸ்ட். டி டெஸ்டோட டெஃபினிஷன் பாருங்க. அதாவது எக்ஸ்ஐ xi be a random of size n normal population. அப்ப இந்த டி டெஸ்ட் எங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நார்மல் பாப்புலேஷன்ல தான் இந்த டி டெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? ஒரு நார்மல் பாப்புலேஷன், அதாவது நார்மல் வேரியேட் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிள் எடுத்து தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெடி பண்ண முடியும். அந்த அந்த நார்மல் பாப்புலேஷனோட மீன் வந்து நியூ, ரேஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஆல்ரெடி தெரியும். இப்போ எப்படி டிஃபைன் பண்ணா டி ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் மைனஸ் போட்டுருக்காங்க. இது கேபிட்டல் எஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் கட்டாய் வருதோ? கட்டாய் வருதுன்றீங்களா கட் ஆகலன்றீங்களா? கட் ஆகுது. கட் ஆச்சு சார், இப்போ வந்துருச்சு சார். ஒரு செகண்ட். அப்ப இந்த இடத்துல ஏன் கேபிட்டல் எஸ் போடுறோம் யாருக்காவது தெரியுமா? ஏன் கேபிட்டல் எஸ் போடணும்? ஏன்னா பாப்புலேஷன்ன்றதுனால சாம்பிள் பத்தி தானே படிக்கும். பாப்புலேஷன்ன்றதுனால இல்ல, நான் சொன்னேன். சரி, எப்பயுமே ஸ்மால் எஸோட ஃபார்முலா என்ன, கேபிட்டல் எஸோட ஃபார்முலா என்ன? இது கிளாஸ் ரீகால் பண்ணலையா? சொன்னேன்ல, சொல்லலையா இது வரைக்கும்? ஸ்மால் எஸ்னா என்ன, கேபிட்டல் எஸ்னா என்ன சொன்னேன்ல? சொன்னேன், சொல்லியிருக்கேன். ஸ்மால் எஸோட ஃபார்முலா பத்தி சொல்லலாமே. கேபிட்டல் எஸ்னா கூட என்னன்னு தெரியலனா கூட சாம்பிள் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? நம்ம சாம்பிள் வேரியன்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து 1/n சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன சொன்னேன்னா அப்படின்னா, நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மியூ கிடைக்கும். அதனால எக்ஸ் பார் இஸ் அன் அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் ஃபார் மியூ அப்படின்னும். இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் பார்த்துருப்போம், ஸ்மால் எஸ் பார்த்துருப்போம். பார்க்கும்போது அது சிக்மா ஸ்கொயர் வந்திருக்காது. அதனால நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா கேபிட்டல் எஸ்ன்னு ஒன்று டிஃபைன் பண்ணி, சரிங்களா? ஆனா இந்த கேபிட்டல் எஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா சிக்மா ஸ்கொயர் வந்திருக்கும். அதனால என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்த கேபிட்டல் எஸ் தான் அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 1/n-1 சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பேன், n வந்து ரொம்ப லார்ஜா போகும்போது இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு. அதனால நம்ம அதை பத்தி பாதர் பண்ண தேவையில்லை இது வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள்ஸ். ஆனா இனிமேல் படிக்க போறது எல்லாமே ஸ்மால் சாம்பிள்ஸ். ஸோ அப்ப நீங்க வந்து இன் பர்டிகுலரா தெளிவா பாத்துக்கணும், ஒவ்வொரு இடத்துலயுமே கேபிட்டல் எஸ்ஸா இல்ல ஸ்மால் எஸ்ஸா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் ஸ்மால் எஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சரி கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் எஸ் இஸ் அன் அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் ஆஃப் வேரியன்ஸ். நான் சொன்னேன் ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கேபிட்டல் எஸ், சரியா?
ஸோ அப்ப இதுதான் டி ஸ்டாட்டிஸ்டிக்கோட பார்ட். ஓகேவா? அடுத்தது அப்புறம் அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நம்ம அங்க வந்து பெராமீட்டரா பொதுவா நம்ம பெராமீட்டர் ஒன்று பார்ப்போம்ல, அது மாதிரி இங்க பெராமீட்டர் வந்து வி. பெராமீட்டர் என்ன அப்படின்னா வி. அதே நேரத்துல இங்க இனிமேல் ஃபுல்லா நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று படிப்போம். சரிங்களா? இனிமேல் ஃபுல்லா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இனிமேல் வரக்கூடிய அந்த டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், சை ஸ்கொயர், இது மூணுக்குமே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு ஒன்று உண்டு. அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சுதான் நம்ம இந்த டேபிள், அதாவது எப்படி நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து 5 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்க்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு சொல்லுவோம்? 5 லெவலுக்கு எவ்வளவு சொல்லுவீங்க? 2 டைல்ல 1.96 சார். வெரி குட், வெரி குட். 1.96. ஸோ அது மாதிரி இங்க என்ன பண்ணணும்னா வெறும் 5% மட்டும் சொல்லக்கூடாது. 5% வித் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? 6ஆ 7ஆ? ஏன்னா டேபிள் கொடுக்கும் போதே அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மேல வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் லெவல் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஒரு சைடு சிக்னிஃபிகன்ட் லெவல். இதை வச்சு ஊடால வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டி வேல்யூ. இதே மாதிரி தான் எஃப்க்கும் இருக்கும், இதே மாதிரி தான் சை ஸ்கொயருக்கும் இருக்கும். ஸோ அப்போ இனிமேல் ஃபுல்லா அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்ற வேர்டை வந்து ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப நீங்க டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் பை மைனஸ் மியூ டிவைட் பை எஸ் ரூட் 10 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ரூட் என் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த டி டிஸ்ட்ரிபியூஷனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என் மைனஸ் தான். சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? பீட்டா ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொஞ்சம் பார்க்க பீட்டா ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா? கொஞ்சம் பார்க்கறதுக்கு பீட்டா ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ கீழே எதுவும் கொடுக்குறதுக்கால செக் பண்ணுவோம். சரியா? அப்போ இதுதான் அதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன். நீங்க தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? இதுல வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி அந்த டீயோட வேல்யூ வந்து போகலாம். சரியா? பொதுவாக நம்ம எக்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். இங்க டி டிஸ்ட்ரிபியூஷன்றதுனால அந்த வேரியபிள டி யூஸ் பண்ணிக்காங்க, வேற ஒன்றும் எக்ஸ் போட்டாலும் தப்பு இல்லை. அப்புறம் எக்ஸ் அப்புறம் டீங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஃபாலோ வித் என் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா இதை எப்படி நோட்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நோட்டேஷன் வந்து டி ஃபாலோஸ் டிஎன் அப்படின்னு கொடுக்குறாங்க. டி ஃபாலோஸ் டிஎன். அந்த என் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இஃப் யூ டேக் வி ஈக்குவல் டு 1, அப்ப வி ஈக்குவல் டு 1ன்னு போட்டா அது என்னவா மாறுதுன்னா ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷனா மாறுது. என்னவா மாறுது? ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷனா மாறுது. ஏன்னா வி ஈக்குவல் டு 1 போடும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா பீட்டா ஆஃப் 1/2, 1/2 வரும். இந்த பீட்டா ஆஃப் 1/2, 1/2 வேல்யூ என்னன்னா ரூட் பை. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 5. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப டி டிஸ்ட்ரிபியூஷன்ல சரிங்களா வி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தீங்கன்னா, சரிங்களா, அதாவது இந்த வி ஈக்குவல் டு என் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப வி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தீங்கன்னா அது என்ன டிஸ்ட்ரிபியூஷனா மாறும் அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் காட்சி டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். சரிங்களா? அடுத்தது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதுதான் திரும்ப கொண்டு வராங்க. என்னன்னா xi ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். தென் எக்ஸ் பார் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் பை. இது ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். நார்மல் இதுல வந்து ஒரு ரிசல்ட்டா பார்த்திருப்போம். இவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா இதுல நம்ம முன்னாடி இந்த லிமிட் தியரம் சொல்லியிருப்போம்ல, அது சென்ட்ரல் லிமிட் தியரம். அது மாதிரி இதோட மீனை கொண்டே கழிச்சு இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டிவைட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். அடுத்து ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட் என்னன்னா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்கொயர் பண்ணா அது சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை, ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது வந்து சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். சை ஸ்கொயர்ன்றது இனிமேல் படிக்க போறோம், பட் முன்னாடி வந்திருக்கு, அதனால நான் சொல்றேன். சரியா? அங்கேயும் ஒரு சொல்லுவோம். அடுத்து எப்பயும் போல இந்த கான்ஃபிடன்ஸ் ஆர் ஃபிடுஷியல் லிமிட்ஸ். சரிங்களா? அங்க நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இந்த ஜெட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த ஜெட் ஆல்ஃபாங்கிறது என்னன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 5%க்கு என்ன, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1%க்கு என்ன அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க அதுக்கு பதிலா என்ன கொடுக்குறாங்க? 5%னா நீங்க டி டேபிள்ல 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பாருங்க. 99%னா டி டேபிள்ல 1% ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் பாருங்க. ஆனா அதோட சேர்த்து
சரி, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல அதோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க, அதோட சேர்த்து அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமையும் சேர்த்து வச்சு பாருங்கன்றாங்க. இது வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். சரியா? அடுத்தது பாருங்க, ஃபிஷர்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இது வந்து வேற ஒரு டெஃபினிஷன் மாதிரி. சரிங்களா? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் சை ஸ்கொயர் வேரியேட் டிவைடட் பை இட்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது என்ன சொல்றாங்கன்னா, இஸ் a ரேஷியோ ஆஃப் அப்படின்னா மேல ஒன்று கீழே ஒன்றுன்னு அர்த்தம். மேல வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். சரிங்களா? 2 அப்படின்னு போட்டாங்கன்னா கீழே இதை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. இண்டிபெண்டன்ட் சை ஸ்கொயர் வேரியேட், சை ஸ்கொயர் வேரியேட்னா சை ஸ்கொயர் டிவைடட் பை இட்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைடட் பை n. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்படி நீங்க வந்து ஒரு மேல ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டை போட்டு கீழே ஒரு சை ஸ்கொயர் வேரியேட்டை போட்டு அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும் வித் n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. மேல சொல்றதுலாம் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இப்ப சொல்றது n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா? ஸோ இது ஒரு டெஃபினிஷன். இது வந்து ஃபிஷர்ஸ் டி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா அதுல இருக்க எல்லா எம்ஜிஎஃப் அப்புறம் குமுலேட்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இங்க பார்க்க போறோம். இங்க சென்ட்ரல், அதாவது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், ஆட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து ஆல்வேஸ் 0. சரிங்களா? ஆட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் இஸ் ஆல்வேஸ் 0. நமக்கு ஆல்ரெடி இது வந்து எல்லாத்துலயுமே ட்ரூ தான். μ1 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அது மீன் இங்க. சரி, μ1 நம்ம வந்து μ1 தான் 0ன்னு சொல்லுவோம் பொதுவா. இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ சொல்லுவோம். இங்க μ1 ஆட்னா ஆர் ஈக்குவல் டு 0 போட்டா 1 கிடைக்கும்ல, அதனால என்ன சொல்றாங்கன்னா மீன் வந்து 0. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மீனோட வேல்யூ வந்து எப்பயுமே 0 தான். சரிங்களா? அடுத்து ஆர்த் சென்ட்ரல் மொமெண்ட், அதாவது ஆடு சரிங்களா, ஆட் ஆர்த்தர் சென்ட்ரல் மொமெண்ட்டும் 0 தான். அப்ப மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னாலும் சரி, மொமெண்ட் அபவுட் மீன்னாலும் சரி, ஆட் நம்பர்ல ஃபுல்லா 0 தான். சரிங்களா? அடுத்து மியூட்டுங்கிறது என்னது? வேரியன்ஸ். அப்ப வேரியன்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். n by n-2 if n is greater than 2. சரிங்களா? n by n-2 if n is greater than 2. ஓகேவா? μ4க்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பட் μ4 இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. μ2 தான் ரொம்ப முக்கியம், தெளிவா படிச்சு. அடுத்து பீட்டா1 வந்து ஆல்வேஸ் 0. ஏன் ஆல்வேஸ் 0னா மேல ஒரு ஆட் மொமெண்ட் இருக்கு, அதனால 0. இப்போ பீட்டா2 பாக்குறோம், ரெண்டுமே ஈவன் மொமெண்ட்ஸ் தான். சரிங்களா? அதோட வேல்யூ போட்டு சிம்பிளை பண்ணிச்சுக்காங்க. 3 into n-2 by n-4 when and n is strictly greater than 4. Again n tends to infinity அப்ளை பண்ணுங்க. n tends to infinity அப்ளை பண்ணா என்ன ஆகும்? பீட்டா1 ஆல்ரெடி 0, ஸோ 0ல தான் இருக்க போகுது. பட் இந்த பீட்டா2 என்னவா மாறுது அப்படின்னா 3 மாறுது. அப்ப என்ன சொல்வீங்க இதுல இருந்து? அப்ப n tends to infinity ஆகும்போது டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா மாறுது? சார் இது ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷனா மாறுது. அது இப்ப இல்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும்னு சொல்லுவீங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷனா மாறும்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா சார்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரெக்கரன்ஸ் ரிலேஷன். μ2r-க்கும் μ2r-2க்கும், அதாவது ரெண்டு ஈவன் கன்சிக்யூட்டிவ் ஈவனை டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறது. அதுலயுமே இந்த கண்டிஷனை நோட் பண்ணிக்கோங்க. this is true only when n/2 is greater than r. சரிங்களா? n/2 வந்து greater than r. இப்ப அடுத்து பார்க்க போற ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். the mgf of t distribution is does not exist. ஏன் mgf of t distribution does not exist அப்படின்னா, மேல சொன்ன மாதிரிதான் நம்ம எல்லா இடங்கள்லயும் பாருங்க இந்த n/2 greater than rன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? n is strictly greater than 2r இருக்கும்போது μ2r exists. இப்ப நான் சப்போஸ் நான் என்னோட வேல்யூ வந்து நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். ஆரோட வேல்யூ என்னென்ன வரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். பட் அதுல அது சரிங்களா, இது வேல்யூ எல்லாமே வரலாம். சரி, அப்ப முதல் ஆரோட வேல்யூ 0ன்னு எடுத்தா இது ட்ரூ.
ஆரோட வேல்யூ 1 எடுத்தா ட்ரூ, ஆரோட வேல்யூ ட்ரூன்னு எடுத்தா ட்ரூ, ஆரோட வேல்யூ 3ன்னு எடுத்தாலும் ட்ரூ, ஆரோட வேல்யூ 4ன்னு எடுத்தா ட்ரூ, ஆரோட வேல்யூ 5ன்னு எடுத்தா நாட் ட்ரூ, ஆரோட வேல்யூ 6ன்னு எடுத்தா நாட் ட்ரூ. அப்ப மொமெண்ட் வந்து இது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும், இதுக்கப்புறம் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. புரியுதா? அப்ப மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் 2 or less than n. Moment does not exist for 2 or greater than or equal to n. Hence MGF of T distribution is does not exist. வேற எதுக்கு MGF கிடைக்காது? வேற என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கு MGF கிடைக்காது? காஷி டிஸ்ட்ரிபியூஷன் சார். காட்சி டிஸ்ட்ரிபியூஷன்லயும் உங்களுக்கு என்ன கிடைக்காது? MGF கிடைக்காது. காட்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் இருக்கா இல்லையா? இல்ல சார். மீன் வராது சார். சரி, இங்க மீன் இருக்கா இல்லையா? இங்க மீன் 0 சார். அதனால இந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காட்சியில மீனும் கிடையாது, MGFும் கிடையாது. ஆனா டி டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் இருக்கு, ஆனா MGF கிடையாது. ஓகேவா? அடுத்து 4வது பாயிண்ட், இது ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபார் லார்ஜ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டி டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்றோம்னா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்றது n-1, n டென்ஸ் இன்ஃபினிட்டினாலும் n-1 டென்ஸ் இன்ஃபினிட்டினாலும் ஒன்று தாங்க. சரிங்களா? அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம முன்னாடி எப்படி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் லார்ஜ் சாம்பிள்ஸ் போட்டு ஒரு 4 டாபிக் பார்த்தோம். அது மாதிரி இதுல சில டாபிக்ஸ் இருக்கு. இந்த டாபிக்ஸ் ஃபுல்லா நம்ம அடுத்து ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, டு டெஸ்ட் இஃப் த சாம்பிள் மீன் டிஃபர்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஃப்ரம் த ஹைபோதெட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த பாப்புலேஷன் மீன். சரியா? அப்ப பாப்புலேஷன் மீனுக்கும் சரிங்களா சாம்பிள் மீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பத்தி படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட், த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சாம்பிள் மீன் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோமா, ஸ்டடி பண்ணது இல்லையா? இந்த ரெண்டையும் லார்ஜ் சாம்பிளுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கோம் சார். லார்ஜ் சாம்பிளுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கோம் சார். அதாவது இதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இதை ஸ்டடி பண்ணியிருக்கோன்றது? ஏன் மீதி பேருக்கு ஞாபகம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் தானே பார்த்தோம். ஓகே லாஸ்ட் கிளாஸ் தான் பார்த்தோம். இதே ஃபார்முலா தான் எழுதணும். எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா பை ரூட் 10 படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா ரூட் 10 படிச்சோம். பட் இங்க என்ன பண்றோம்? கேபிட்டல் எஸ்ன்னு போடுறோம் தானே? அப்ப கொஷினை பார்த்த உடனே அங்க சாம்பிளோட சைஸை பார்த்துட்டு சரிங்களா, ஏன்னா ரெண்டுமே ஒரே கொஷின் தான். அந்த கொஷினும் என்ன கேட்பாங்கன்னா, பாப்புலேஷன் மீனுக்கும் சாம்பிள் மீனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த கொஷினும் என்ன கேட்பாங்கன்னா, பாப்புலேஷன் மீனுக்கும் சாம்பிள் மீனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. பட் நீங்க செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்தாலே இந்த டாபிக் ஃபுல்லா சாம்பிளோட சைஸ் என்ன, அபவ் 30 பிலோ 30 அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்துருக்கோம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. x1 பார் மைனஸ் x2 பார் டிவைட் பை சொல்லி ஒரு 4 ஃபார்முலா பார்த்தோம்ல. ஞாபகம் இருக்கா? ஒரு 4 ஃபார்முலா என்னன்னு யாரால ரீகால் பண்ண முடியுமா? யாராவது நோட்ல எழுதி வச்சிருக்கீங்களா அந்த 4 ஃபார்முலாவை? 4 ஃபார்முலா என்னன்னு சொன்னால போன கிளாஸ்ல யாராவது ரீகால் பண்ண முடியுமா? ஃபார்முலாவை சொல்லல, என்னென்ன சினாரியோன்னு கேள்வி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா உங்களோட ஷார்ட் ஃபார்ம்ல? என்னென்ன சினாரியோ? நான் ஃபார்முலா கூட எக்ஸாக்ட் ஃபார்முலா கூட கேட்கல சார். 2 மீன் இருக்கிறப்போ பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து கொடுத்திருந்தா ஒரு ஃபார்முலா, பாப்புலேஷன் வேரியன்ஸ் இல்லைன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிள் வேரியன்ஸ் கொடுத்துருக்கு, சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருந்தா ஒரு ஃபார்முலா, இன்னொன்று ஒன்று இருக்கு சார். இத நேற்று நான் நடத்தி முடிச்ச உடனே நீங்க ஆர்டரா எழுதி வச்சிருக்கணும். நாளையும் ஆர்டர் இந்த சினாரியோவை ஆர்டரா எழுதி வச்சுட்டு நீங்க பக்கத்துலேயே இந்த 4 ஃபார்முலா எழுதி வச்சிருந்தீங்கன்னா நீங்க படிக்கிறீங்கன்னா
நான் சொன்னேன்ல 4 தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப டக்குன்னு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணுமா இல்லையா? அதை டக்குன்னு நான் நேற்று சொல்லி கொடுத்தேன்ல 2 அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 2 பாப்புலேஷன்ல இருந்து 2 சாம்பிள் எடுத்திருப்போம். அதுக்கடுத்து 2 பாப்புலேஷனுக்கு பதிலாக 1 பாப்புலேஷன்ல எடுத்திருப்போம். அதுல வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா வேரியன்ஸ். அடுத்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அது தெரியாம போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்போம்னா அந்த 2 பாப்புலேஷனோட மீன் டிஃபரன்ஸ் பாப்புலேஷன் தான், பட் அந்த பாப்புலேஷனோட மீன் தெரியலன்னா என்ன பண்றது? இப்படி நான் ஒரு 4 கேஸ் சொன்னேன், அதை எழுதி டக்குன்னு ஒரு ஃபார்முலா அடிச்சீங்கன்னா நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க படிக்கல, சும்மா போய் திட்டீங்கன்னு. அதுக்கடுத்து 3வது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன் அப்சர்வ்டு சாம்பிள் கார்லேஷன் அண்ட் சாம்பிள் ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய உங்களோட சாம்பிள் கார்லேஷன், சரிங்களா? சாம்பிள் எடுத்து அதுல கார்லேஷன் பாக்குறீங்களா, அந்த வேல்யூவும் உங்களோட பாப்புலேஷனோட கார்லேஷன் வேல்யூவும் எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றதுக்கோ இல்ல ரிக்ரெஷன் வேல்யூ ஸ்டடி பண்றதுக்கோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்சர்வ்ட் பார்ஷியல் கார்லேஷனை பத்தி ஸ்டடி பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மோஸ்ட்லி இந்த கடைசி இருக்க 2 டாபிக் வந்து நம்ம சிலபஸ்ல உள்ள வர்ற மாதிரி தெரியல. முதல் இருக்க 2 டாபிக் பார்த்துலாம். நான் அதோட ஆனா ஃபார்முலாஸும் எழுதி வச்சிருக்கேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா டி டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன். அப்ப சிங்கிள் மீன் என்ன அர்த்தம்? இதுல நம்ம முதலே சொல்லிட்டோம், டி டெஸ்ட் வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னா உங்களோட பாப்புலேஷன் வந்து நார்மல் பாப்புலேஷனா இருக்கணும், உங்களோட பாப்புலேஷன் சைஸ் வந்து லெஸ் தென் 30 இருக்கணும். இந்த 2 கேஸ் இருந்தால் தான் டி டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். So first a random sample of size n has been drawn from the normal population with specified mean mu naught, அதாவது population mean சொல்றாங்க. If the sample mean differs significantly, hypothetical value mu naught of the population அது செக் பண்ணணும்னா நல்ல ஹைபாதசிஸ் எப்படி நீங்க செட் பண்ணுவீங்க அதுன்ற இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம என்ன அப்படின்னா there is no significant difference between the sample mean and the population mean அப்படின்றது H நாட்டு, சரிங்களா? அதாவது என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா H1 என்ன எழுதிப்போனா there is a significant difference எழுதிப்போம். இதோட டி டாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ நாட் டிவைட் பை கேபிட்டல் எஸ் ரூட் என், சரிங்களா? சரி, சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல கேபிட்டல் எஸ் கொடுக்காம, சரிங்களா? ஏன்னா இப்ப நமக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது சாம்பிளோட வேரியன்ஸ் தானே கொடுப்பாங்க. இங்க கேபிட்டல் எஸ்ங்கிறது சாம்பிளோட வேரியன்ஸா? ஸ்மால் எஸ் தான் சாம்பிளோட வேரியன்ஸ். கேபிட்டல் எஸ் நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த அன்பயாஸ் எஸ்டிமேட்டருக்காக கொண்டு வந்தோம். சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல அவங்க சாம்பிளோட வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸ்மால் எஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க, மியூவை பத்தியும் சொல்லிட்டாங்க, சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அந்த ஈக்குவேஷன் கண்டிஷன் சொன்னீங்களா சார்? n s ஸ்கொயர் ஈக்குவல் டு n மைனஸ் 1. சொல்லுங்க மேம். n s ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அதான் மேம், நீங்க சொல்றது கரெக்ட். அந்த ஈக்குவாலிட்டிக்காக ரெண்டும் சொல்லலாம். கரெக்ட் தான் மேம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். வெரி குட். அதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சரியா? அவங்க மேடம் சொல்ற மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எஸ்கொயர் ஒன்றும் இல்லை மேம், எஸ்கொயரோட ஃபார்முலால என்ன வரும்னா 1/n வரும், கரெக்டா? இதோட ஃபார்முலால வந்து 1/n-1 வரும். ஸோ இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அதான் இது வந்து ரொம்ப நம்ம மனப்பாடம் பண்ற அளவுக்குலாம் இதுல ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். ஸோ மேடம் என்ன சொல்றாங்கன்னா அப்ப இந்த கேபிட்டல் இது வந்து நான் ஸ்மாலா எழுதிட்டேன். அப்ப மேடம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேபிட்டல் எஸ் பதிலாக நீங்க ஸ்மால் எஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்றாங்க. அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஆன்சர் கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/n-1 ஸ்மால் எஸ் எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? இது எடுத்து அந்த இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ நாட். இந்த மியூ நாட்ன்றது சும்மா புக்ல நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம மியூன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கேபிட்டல் எஸ்க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்னா கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ்ஸா மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அடியா இது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-1 மாறும். புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்? ஏன்னா பொதுவா நமக்கு கொஸ்டின்ல வந்து கேபிட்டல் எஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா கேபிட்டல் எஸ்க்கும் நம்மளோட சாம்பிளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம கொடுக்குறது வந்து சாம்பிள் மீனும் சாம்பிள் வேரியன்ஸ் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போல இங்க வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவோட மாடுலஸ் வந்து டேபிள் வேல்யூவோட கம்மியா இருந்ததுன்னா H0 இஸ் அக்செப்டட், கிரேட்டர் தென் இருந்தா H0 இஸ் ரிஜெக்டட். இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? ஓகே, அடுத்து அசம்ஷன். சரிங்களா? என்னென்ன அசம்ஷன் நீங்க இந்த டெஸ்ட் யூஸ் பண்ண என்னென்ன அசம்ஷன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட், the parent population from which the sample is drawn is normal. இது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான். the sample observation are independent. இது வரைக்கும் நம்ம இது பார்த்தது இல்லை. சரிங்களா? the sample observations are independent. அடுத்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அன்னோன். சிக்மா நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல தெரியாம இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்ம டி டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? சிக்மா வந்து இஸ் அன்னோன். ஸ்டாண்டர்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அன்னோன். ஓகேவா? அடுத்து இப்போ ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு வேல்யூவும் எதை சொல்லுதுன்னு எனக்கு சொல்லுங்க. நம்ம அப்புறம் ப்ராப்ளம் செய்வோம். சரியா? ஏன்னா ப்ராப்ளம் டீகோட் பண்றது தான் இதுல பெரிய இஷ்யூ. என்னென்ன ஐடென்டிஃபை பண்றீங்க நீங்க கடகடன்னு சொல்லுங்க. அப்படியே என்னென்ன விஷயத்த நீங்க பாக்குறீங்க, என்னென்ன விஷயத்த ஐடென்டிஃபை பண்றீங்க? கொஸ்டின் விசிபிளா இருக்கா? அது ஒரு ஆளுக்கு தான் விசிபிளா இருக்கும் கொஸ்டின். கேட்கணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்கணும். அதாவது கொஸ்டின்ல ஏதாவது 1-2 தெரிஞ்சாலும் சொல்லுங்க. எதுவுமே தெரியலையா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல? சார் n வேல்யூ 10x. இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். x bar 0.742. ஓகே, 0.742. ஓகே, S 0.040. இன்னும் ஒரு வேல்யூ இருக்கு. அது மட்டும் என்ன சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடும். என்ன வேல்யூ மிச்சம் இருக்கு? 0.700 சார். அது என்னது? பாப்புலேஷன் மீனா இருக்குமா சார்? ஆனா மீனு மென்ஷன் பண்ணல இல்ல சார், அதனால அதை சொல்ல முடியல. மீன் மேம் எல்லாமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மிஷின் நான் ரெடி பண்றேன், ரெடி பண்ணும் போது அதோட ஆக்சுவல் டயாமீட்டர் வந்து 0.07 வச்சுக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் மீன். சரிங்களா? நீங்க ரொம்ப கூட யோசிக்க வேண்டாம். நீங்க ரொம்ப கூட யோசிக்கணும் அவசியம் இல்லை. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மீன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 0.742. அப்ப இங்க 0.7 கொடுத்துருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட என்னவா இருக்க போகுது? அதுதான் பாப்புலேஷன். Compute the test district would use to test whether the work is meeting the specification. அதாவது பண்ற ஒர்க் வந்து மீட்டிங் த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் பாரும் மியூவும் ஈக்குவலா, அது ரெண்டு இடையில ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்ப ஃபார்முலா என்ன? T is equal to எக்ஸ் பார் மைனஸ் மியூ. அந்த மியூ நாட்னு வேணாம், மியூனே வச்சுக்கோங்க, டிவைட் பை கேபிட்டல் எஸ் பை ரூட் என். பட் இங்க கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்மால் எஸ். இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை ஸ்மால் எஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் மைனஸ் 1. அப்போ இதோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிருவீங்களா? எல்லா வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல, போட்டு நீங்க கேல்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ கேல்குலேட் பண்ணா நான் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்றேன். வேல்யூ வந்து 3.5 வருது. வேல்யூ என்ன வருதுன்னா 3.15 வருது. சரிங்களா? இப்ப டக்குன்னு இதை நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி சொல்லிட முடியாது. 3 விட பெருசா வந்துருச்சு அதனால ரிஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்ப இங்க நம்ம டீயை ஃபாலோ பண்றோம். சரிங்களா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணல. நம்ம சப்போஸ் 5% எடுத்துக்கலாம். அப்ப 0.05 ஆஃப் என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டா n-1. அப்ப n10னா அப்ப என்னன்னா 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டீயோட டேபிள்ல போயிட்டு, சரிங்களா, டீயோட டேபிள்ல ஒரு சைடு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், ஒரு சைடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். சப்போஸ் இங்க வந்து 1%, 5%, 10% அப்படின்னு இருக்குன்னா இந்த சைடு வந்து எல்லா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி. ஸோ அதில் 9க்கு நேரா 5ல என்ன வருதோ அந்த வேல்யூ. சரிங்களா? பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்க 3 வேல்யூக்கு இப்போ நமக்கு 9 தானே தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 8, 9, 10 இல்ல ஒரு 4 வேல்யூ 7, 8, 9, 10 அது 4 வேல்யூ அப்படி கொடுத்து விட்டுருவாங்க. இதுல நீங்க இதுல என்ன வேணுமோ எடுத்துக்கணும் அப்படி கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டினும் இருந்துச்சு கூட, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ரிஜெக்டடா இல்ல என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2.262. இப்போ ஹச் நாட் அக்செப்டடா இல்ல ரிஜெக்டடா? ரிஜெக்டட் தானே சார்? வெரி குட். 2.58 ரிஜெக்டட் தான். புரியல. 2.58 நாங்க எடுப்போம்ல சார், அதே மாதிரி எங்கேயும் எடுத்துக்கலாமா சார்? அந்த அதான் மேம் 2.58 எடுக்கக்கூடாது. அங்க அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுச்சு. அதனால நம்ம நார்மல் கர்வுல 5% கர்வு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா 2.58 வந்துச்சு. அதனால நம்ம அங்க அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆனா 2.58ல 1.96 சொன்னீங்க இல்லையா? சார் 1.96 சார். 1.96 எடுத்துக்கிறோம். 1.96 எடுத்துக்கிறோம். ஆனா இங்க நம்ம யூஸ் பண்றது டி டிஸ்ட்ரிபியூஷன் மேம். டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனி டேபிள் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற புக்லயே பாருங்க, லாஸ்ட் பேஜ்ல இருக்கும். சரிங்களா? டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனி டேபிளே இருக்குது. நான் இந்த அதோட போட்டோ வேணா இப்போ குரூப்ல போடுறேன். அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப்ல எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த போட்டோ மட்டும் போடுறேன். பாரு. இந்த டேபிள்லாம் நமக்கு எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நியரஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ கொடுப்பாங்க. இப்ப இதுல பாருங்க. screen 2 டெய்ல 5%ல எவ்வளவு நம்ம பார்க்கணுமா? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9ல பார்க்கணுமா? கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? பார்த்தவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. கரெக்டா பார்த்துட்டீங்க, நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப். 2 பேர் கரெக்டா பார்த்துட்டீங்களா? சரி, மீதி பேர் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, 3 பார்த்துட்டீங்க மேம். இப்போ உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஓகே ஓகே, சரி. ஸோ அந்த வேல்யூ தான் போடணும். நமக்கு எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5%ன்றதுல பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 9, 10 இது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா 3 வேல்யூ கொடுத்தாங்க, எது நீங்க கண்டுபிடிச்சு போடணும். ஸோ இப்போ ரிஜெக்டட். அப்போ ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்னா மியூ நாட் ஈக்குவல் டு 0.7 அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா த ஒர்க் இஸ் நாட் மீட்டிங் த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A random sample of 10 boys had the following IQs. Does the data support the assumption of the population mean of IQ is 100? Find the reasonable range in which most of the mean IQ values of samples of 10 boys lies. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க?
கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே மேம். அது 2வது கொஸ்டின். முதல் கொஸ்டின் என்ன மேம்? அதாவது do these data supports the assumption of a population mean of IQ is 100. சார் மியூ வேல்யூ 100 கேட்டிருக்காங்க சார். அப்ப மியூ வேல்யூ 100 ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதை ஹச் நாட்டா எடுத்துக்கணும். அப்ப ஹச் நாட் இஸ் வந்து என்னன்னா மியூஸ் ஈக்குவல் டு 100. சரிங்களா? சரி, அப்ப நமக்கு ஃபார்முலால என்னென்ன வேணும் மேம்? ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் என்னென்ன வேணும்? சாரி சார், மியூ சார், எஸ் கரெக்டா? சரி, இதுல எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? மியூ வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 10 பாய்ஸோட ஐக்யூஸ் Sir, 1 by ஆவரேஜ் n summation கண்டுபிடிச்சிடலாம் of சார். xi, அந்த formula யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் மேம், வெரி குட். 1/xi. ஓகே. கேபிட்டல் எஸ் 1 by n minus 1 summation of xi ம். x minus x bar the whole square root. வெரி குட் மேம், வெரி குட், சூப்பர். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், அப்படித்தானே? ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சலாம், எஸ் கண்டுபிடிச்சலாம், என்னோட வேல்யூ தெரியும், உள்ள தூக்கி போட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சரியா? ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்றத நான் சொல்றேன். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -0.622 வந்திருக்கு. -0.2 வந்திருக்கு. சரிங்களா? ரைட். இங்கேயுமே அவங்க வந்து அந்த இதை பத்தி மென்ஷன் பண்ணல, எதை பத்தி எவ்வளவு லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ்னு. ஸோ நம்ம வந்து அதே இது 5% எடுத்துக்கலாம். அப்ப இங்கேயும் 10 டேட்டாஸ் தான். அப்ப மேல இருக்க அதே ஆன்சர் தான். ஸோ அப்ப டேபிள் வேல்யூ வந்து 2.626. ஸோ இதை நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு மாடலஸ் இருக்கணும், அப்படிதானே? மாடலஸ் ஆஃப் டீயோட வேல்யூ தான் நம்ம செக் பண்ணணும். அப்ப அது கிரேட்டரா லெஸரா? டேபிள் வேல்யூவோட கிரேட்டரா லெஸரா? லெஸ் தென் சார். லெஸ் தென். அப்ப அக்செப்ட் பண்ணுவீங்களா, ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? அக்செப்டட் சார். அக்செப்ட் பண்ணுவீங்க. அப்ப அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன விஷயத்தை கடைசி கன்க்ளூட் பண்ணுவீங்க? 100 அப்படிங்கிறது the population mean of IQ is 100. வெரி குட். இப்போ செகண்டுக்கு போவோம். செகண்ட் கொஸ்டின். Find a reasonable range in which most of the means IQ's values of samples of 10 boys lies. ரேஞ்ச்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன எதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம்? ரேஞ்சை பத்தி என்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? ரேஞ்சை பத்தினா அதோட வேல்யூ இதுக்குள்ள இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது மீன் வந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கேக்குறது வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மீனோட வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா அந்த பாப்புலேஷன் மீனுக்கு வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். அதுதான் கொஸ்டின். அந்த எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கான்ஃபிடன்ஸ் லிமிட் சார். கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் இல்லாட்டி லிமிட் ஃபிடுஷியல் அல்லது லிமிட்ஸ். அப்ப அததான் கேட்டிருக்காங்க. வேர்டிங் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுப்பா? சோ சேம், அதாவது வேர்டிங் தான் வேற, பட் கேட்கறதெல்லாம் சேம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? இதுக்கு ஃபார்முலா நீங்க தனியா மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து 5% போட்டுக்கோங்க, இது சரி கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும்? அப்ப டி 0.05 கேபிட்டல் எஸ் பை ரூட் என். சரிங்களா? அடுத்து இந்த மைனஸ் மியூ வரும், என்ன ஆகும்? பிளஸ் மியூவா மாறும், அப்படித்தானே? இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். சரி, எக்ஸ் பார் கரெக்டா? அப்ப எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டி ஆஃப் 0.005 எஸ் பை ரூட் என். ஸோ அப்ப எக்ஸ் பார் தெரியும், எஸ் தெரியும், ரூட் என் தெரியும், வேல்யூ 2.622 தெரியும். போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட லிமிட் கிடைச்சிடும். இங்க லிமிட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 86.99 இருந்து 107.41. சரிங்களா? அதாவது உங்களோட பாப்புலேஷன் மீன் இந்த ரேஞ்சில இருந்ததுன்னா அது அக்செப்ட் ஆகும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முன்னாடி பார்த்தா அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? என்னது? 2 சாம்பிள் எடுக்க போறேன். அந்த 2க்கும் 2 மீன் இருக்கு. அந்த 2 மீனும் சேமா இருக்கா இல்லையா? இல்ல டிஃபர் ஆகுதா? ஆனா அங்க பார்த்த ஃபார்முலா இங்க பார்த்த ஃபார்முலாவும்
பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அங்க என்ன பார்த்தோம்? x1 பார் மைனஸ் x2 பார் டிவைட் பை சிக்மா 1 ஸ்கொயர் டிவைட் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் டிவைட் பை n2 சொல்லி பார்த்தோம். அப்புறம் அதுல 4 டிவிஷன்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இங்க ஆனா ஒன்னே ஒண்ணுதான். ஏன் தெரியுமா ஒன்னே ஒண்ணு? நம்ம எடுக்க போறது வந்து நார்மல்ல இருந்து மட்டும் தான் எடுக்க போறோம். ஒரே பாப்புலேஷன் இருந்து எடுக்க போறோம். சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா? என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க? பாப்புலேஷன் வித் சேம் மீன். நீங்க எடுக்கிற வேற வேற பாப்புலேஷன் கூட இருக்கலாம். ஆனா அதோட மீன் என்னவா இருக்கணும் அப்படின்னா சேமா இருக்கணும். சரிங்களா? அப்ப எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 பிளஸ் 1 பை n2. அப்ப அங்க பார்த்த ஃபார்முலா மாதிரியே தான் இருக்குது. அங்க சேம் வேரியன்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? அதை வெளியே எடுத்து போட்டோம்ல, சிக்மான்னு ஒண்ணு எடுத்துட்டு வெளியே போட்டோம்ல. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றோம். ஆனா இந்த எஸ் இருக்குல்ல, அந்த எஸ் வந்து என்ன எஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. ஏன்னா இது வந்து கம்பைன்ட் எஸ். இது என்ன எஸ்? கம்பைன்ட் எஸ். கம்பைன்ட் எஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்பைன்டு வேரியன்ஸ் படிச்சோம்ல, அதே மாதிரிதான். பட் ஆனா அங்க வந்து லார்ஜ் சாம்பிள்ல பார்த்தது வேற மாதிரி ஃபார்முலா, இங்க வேற மாதிரி ஃபார்முலா. இதுக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. அது மெட்டீரியல்ல இல்ல, இப்ப நான் எழுதிடுறேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? அந்த 2 சாம்பிளுக்கும் சேர்த்து கம்பைன்டு வேரியன்ஸ் மாதிரி. இது கேபிட்டல் எஸ். சரிங்களா? அந்த 2 சாம்பிளுக்கும் தனித்தனியா கேபிட்டல் எஸ். கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கு. ஆனா எக்ஸஸா என்ன வருது? இந்த -2 மட்டும் வித்தியாசமா வருது. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அங்க பார்த்த ஃபார்முலா மாதிரியே தான் வருது. ஆனா இந்த -2 மட்டும் எக்ஸஸா வருது. ஓகேவா? இதுல அசம்ஷன் என்னென்ன? the parent population from which the sample has been drawn are normally distributed. The population variance are equal and unknown. சரிங்களா? பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது. சரிங்களா? ஆனா ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த 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 டெஸ்டையும் நம்ம ரன் பண்ண முடியும். அடுத்து 3வது முக்கியமானது, 2 samples are random and independent of each other. ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கணும். இது இருந்தா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரி, கீழே கொடுத்தாங்க. பிலோ ஆர் த கிவன் கெயின் இன் வெயிட்ஸ் ஆஃப் பிக்ஸ் ஆன் 2 டயட் ஏ அண்ட் பி. அது ஏன்னு ஒரு டயட் ஃபாலோ பண்றாங்க, பின்னு ஒரு டயட் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அதுல வர்றப்போ உங்களுக்கு வெயிட் என்ன இருக்குன்னு. இப்ப என்ன கொஸ்டின் கேட்காங்க பாருங்க. டெஸ்ட் இஃப் த 2 diets differs significantly as regards their effects on increase in weight. சரிங்களா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுக்கும் எதுவும் சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்றத நம்ம எதை வச்சு செக் பண்ண போறோம் அப்படின்னா, அது ரெண்டுக்கும் மீன் ஒன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? அது ரெண்டுக்கும் மீன் வேல்யூ ஒன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா, ஐயோ சார் இதுல மீனே கொடுக்கலையே சார், நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. முதல் விஷயம் பாருங்க, சாம்பிள் சைஸ் less than 30. அப்ப டி யூஸ் பண்ணணும், இல்ல எஃப் யூஸ் பண்ணணும், இல்ல வந்து சை ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். சை ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். எஃப்ங்கிறது நம்ம எப்ப யூஸ் பண்ணோம்னா வேரியன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணணும்னா தான் நம்ம வந்து எஃப் யூஸ் பண்ணுவோம். மீன் பத்தி ஸ்டடி பண்றத ஃபுல்லாவே நம்ம டி தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால இங்க வந்து டீயை பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்ப டீயை பத்தி சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி மேல பார்த்துட்டோம். ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார். அப்ப டி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைட் பை கேபிட்டல் எஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை n1 பிளஸ் 1 பை n2. இங்க கேபிட்டல் எஸ்ங்கிறதுக்கு நம்ம தனி ஃபார்முலா வேற சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஃபார்முலா அப்ப எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஒய் பார் கண்டுபிடிக்கணும், இந்த கேபிட்டல் எஸ்ஐயும் கண்டுபிடிக்கணும். இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இல்ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? நான் இதெல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க வேண்டாம்னு பாக்குறேன். வேற ஒன்று செஞ்சா நமக்கு தான் டைம் வேஸ்ட். சரியா? நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது டீயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா, டீயோட வேல்யூ வந்து மைனஸ் 0.0609. சரி, இப்போ இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு ஒன்று பார்க்கணும்ல. இப்போ ஒரு சாம்பிள் இருந்தா n-1,
அப்ப இங்க 2 சாம்பிள் இருக்கா? அப்ப இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா n1 plus n2 minus 2. அப்ப எவ்வளவு? இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12 இருக்கு, இன்னொன்னுல 15 இருக்கான். ஒன்னுல 12 இருக்கு, இன்னொன்னுல 15 இருக்கு. அப்ப மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு? 25. அப்ப 5%ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 25ல என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். 2 tailல சரிங்களா? 2 tail என்ன வேல்யூ வருது பார்க்கணும். வேல்யூ வந்து 2.06 வந்திருக்கு. அப்ப அக்செப்டடா ரிஜெக்டடா? அக்செப்டட் சார். வெரி குட், அக்செப்டட். சரிங்களா? அப்ப அக்செப்டட்னா மீனிங் என்ன சொல்றாங்க? இந்த ரெண்டுமே வந்து there is no significant difference between the two diodes. சரிங்களா? அடுத்து paired t test for difference of mean. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் தானே. இப்ப பாக்குறது டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ன்றாங்க. அப்ப என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதோட அசம்ஷன் வந்து நான் வந்து இதுல எழுதல, அதாவது நோட்ஸ்ல கொடுக்கல. அதனால இப்ப நான் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அசம்ஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். த சாம்பிள் சைஸ் ஆர் ஈக்குவல். மேல என்ன இருந்துச்சு? ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்களா இல்லையா? மேல நம்ம n1 plus n2 தானே போட்டோம். அப்ப n1 வேற n2 வேற 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 இருந்துச்சு. ஆனா சாம்பிள் டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம அதை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சரிங்களா? அப்ப இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப சாம்பிள் சைஸ் ஈக்குவலா இருந்தா அப்ப இதை அப்ளை பண்ணணும். அப்ப ஏன் அதை அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு இருக்கு. அதையும் அப்ளை பண்ணலாம்ல. ஏன் n1 n2 ஈக்குவலா இருந்துட்டு போதே. இப்ப என்ன? இப்ப மேல கொடுத்த கொஸ்டின்ல 1 12 1 15 இருந்துச்சு. 12ல இன்னொரு 3 வேல்யூ சேர்த்துக்கிறேன், அப்படியே வேலை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொரு அசம்ஷன் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன அசம்ஷன் அப்படின்னா, the two samples are not independent. The two samples are not independent. ஆனா நம்ம மேல பார்க்கும்போது என்ன பார்த்திருப்போம்? இண்டிபெண்டன்ட் பார்த்திருப்போம். இண்டிபெண்டன்ட். பட் the sample observations are paired together. இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரு கிளாஸ்ல இருக்க பசங்களோட ஹைட்டும் வெயிட்டும் பாக்குறோம் அப்படின்னா, ஒரு பையன் இருந்தா அவனுக்கு ஹைட்டும் பார்த்திருப்போம், வெயிட்டும் பார்த்திருப்போம். ஒரு பையனோட ஹைட்டை இன்னொரு பையனோட வெயிட்டோட மேட்ச் பண்ணி பார்க்க மாட்டோம். அப்ப ரெண்டையும் ஒரு கமா அல்லது ஒரு பிராக்கெட்குள்ள போடுவோம். அப்படிதானே? நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை இங்க மீன் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த xi yi அப்படிங்கிறது என்னன்னா பேர்டு வேல்யூவா கிடைக்கும். அப்படி பேர்டு வேல்யூவா கிடைக்கும் போது, அதனாலதான் அதை மேல வந்து பேர்டுன்னு வேர்டு கொடுத்துருக்காங்க. கிடைக்கும் போது அதுக்குள்ள இருக்க பிளக்சுவேஷனை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணணும். அந்த ரெண்டு பேர்டு வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய பிளக்சுவேஷனை நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னா d bar by capital S square root of n. அதுல d barங்கிறது என்னன்னா 1 by n summation I equal to 1 to n di. diங்கிறது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை எடுத்து ஆட் பண்ணி அதை என்னால டிவைட் பண்ணி மேல போட்டுக்கிறோம், s by root n கீழே போட்டுக்கிறோம். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ரொம்ப வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அந்த எண்ணெய் உள்ள கொண்டு போங்களேன். இந்த எண்ணெய் உள்ள கொண்டு போங்க, என்ன ஆகும்? d bar is equal to அந்த எண்ணெய் உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? அப்ப என்ன கிடைச்சிருக்கு? x bar minus y bar தானே கிடைச்சிருக்கு. புரியுதா? அப்ப அங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா எதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? அந்த எஸ்ஸோட வேல்யூ மாறுது பாருங்க. அங்க எஸ்ஸோட வேல்யூ என்ன பார்த்திருந்தோம்? நம்ம வேற மாதிரி பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம்? 1 by n1 plus n2 minus 2 summation I equal to 1 to n. சரிங்களா? xi minus x bar the whole square plus y minus y bar the whole square போல இங்க வேற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதுல சாம்பிள் சைஸ் எனி, இங்க சாம்பிள் சைஸ் சேம். அங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், பட் இங்க வந்து நாட் இண்டிபெண்டன்ட் அண்ட் இட் கம்ஸ் அஸ் அ பேரா வரணும். சரிங்களா? இப்போ இந்த क्वेश्चन ரீட் பண்ணுங்க. நாட் இண்டிபெண்டன்ட் கொடுக்குறாங்கல்ல சார், அது என்ன மீனிங் சார்? அது ரெண்டும் அதாவது அதான் சொல்லலாமா, ஹைட் வெயிட். இப்போ ஹைட் வெயிட் பார்க்கும்போது
ஹைட்டுக்கு கூட இருக்கறனால வெயிட் குறையலாம், அந்த மாதிரி அதுக்குள்ள ஏதாவது காரலேஷன், அது ரெண்டுக்கு இடையில கூடிய விஷயம் வந்து இண்டிபெண்டா இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி அந்த அந்த ரெண்டு பேருக்குள்ள வேரியபிளுக்கும் அந்த பேருக்குள்ள இண்டிபெண்டன்ஸ் இல்லாம இருக்கலாம். இது மாறுறதுனால இது மாறாம இருக்கிறது காரலேஷன் மாதிரி. ஓகே நம்ம இது வரைக்கும் சார் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் அந்த மீனிங். ஓகே சார். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? n கொடுத்துருக்காங்க சார், 12 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே ஓகே. டிஃபரன்ஸ் xi minus yi கொடுத்துருக்காங்க சார். இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் வெரி பிரஷர் குட் மேம், சூப்பர் 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 சூப்பர். xi மைனஸ் ஒய்ஐ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஏன்னா அவங்க போட்டிருக்காங்க ஒரு வேர்டு, இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர். சரிங்களா, பிளட் ப்ரெஷர். அப்ப எக்ஸ் இப்ப தெரியுதா உங்களுக்கு அது ஏன் இண்டிபெண்டன்ட் இல்லைன்னு? இருக்கிறத பொறுத்தானே அடுத்து இருக்கிறது இருக்கும். அப்ப அதுல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஒரு ஒன்னு எடுக்கிறேன், அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு இன்னொன்னு எடுக்கிறேன். அப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது 10 நிமிஷத்துக்கு வரப்போறத கண்டிப்பா வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணதானே செய்யும். ஸோ அப்ப இது வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது. சரிங்களா, ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா டயட் ஏன்னு ஒண்ணு பாத்தீங்க, டயட் பின்னு ஒண்ணு பாத்தீங்க. ஆனா இந்த டயட் ஏவோ இப்ப டயட் ஏ வந்து டயட் பி வந்து என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த டயட் பி வந்து டயட் ஏவை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அது ரெண்டு வேற வேறையா இருக்கலாம். அது ரெண்டு வேற வேற தானே. ஸோ அதனாலதான் நம்ம அங்க வந்து அந்த டெஸ்ட்டுக்கு போறோம், இங்க வந்து இந்த டெஸ்ட்டுக்கு போறோம். ஈவன் தோ த சாம்பிள் சைஸ் சேமா இருந்தாலும். சரியா, அப்ப இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ஐ ஒய்ஐ கொடுக்கல. அவங்க டைரக்டா டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, டியோட வேல்யூன்றதை விட ஆமா டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டி ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா, டியோட வேல்யூ. அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டி பார் பை சமேஷன் எஸ் பை ரூட் n. இந்த டி பார்ங்கிறது என்ன படிச்சோம் அப்படின்னா 1/n சமேஷன் டிஐ. அப்ப இதை ஃபுல்லா கூட்டி 12ஆல வகுத்துட்டா உங்களுக்கு டி பார் கிடைச்சிடும். ஓகேவா, அடுத்து எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 1/n minus 1 summation di minus d bar the whole square அப்படின்னு பார்த்தோம். இதை கண்டுபிடிச்சுக்கலாம்ல, ஏன்னா இதெல்லாம் தான் டிஐ. டி பார்ன்றது நம்ம மேல கண்டுபிடிச்சது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதை n-1 அதாவது எத்தனை 11ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் என்னது எஸ் ஸ்கொயர். ஸோ அந்த எஸ் ஸ்கொயர் இங்க ரூட் எடுத்தீங்கன்னா கிடைக்கிறது தான் எஸ். அப்ப எஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏன்னா மொத்தம் வந்து 12. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 போட்டா இதோட வேல்யூ கிடைச்சிடும். அப்படிதானே, புரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிடலாமா? வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2.87 கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ வந்து 2.87 கிடைச்சிருக்கு. இப்போ இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு சொல்லுங்க? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவுங்க? நான் 5% பாத்துக்கிறேன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? சரிங்களா, வெரி குட் மேம். 12 - 1 11. அப்ப நம்ம அதே மாதிரி டேபிள்ல போய் பாக்குறோம். இங்க நம்ம எதுல பார்க்கணும் அப்படின்னா, சரி இங்க வந்து H0 என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? H0 சரி, H0 சொல்ல தெரியலன்னா H1 சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணா சொல்லுங்க. நீங்க மேத்தமெட்டிக்கலா சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல வேர்டிங்கா சொன்னாலும் பரவாயில்ல. Stimulus will not be H0. H0 வந்து stimulates Will not be communicate. நம்ம H0 எழுதும் போது எப்பவுமே நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க.
There is no significant difference in the blood pressures. Okay, there is no significant difference between the in the blood pressure before and after simulation வச்சுக்கலாமா? சரி, அதே மேத்தமெட்டிக்கலா இருந்தா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 5 பார். சரி, H1 என்ன வரும்? H1 யாராவது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் ஒழுங்கா நடத்திருக்கேன்னு அர்த்தம். யாராவது சொல்றீங்களா? X bar Y bar X bar is less than Y bar. After blood pressure ஜாஸ்தியா இருக்கான்னு பார்க்கணும். சூப்பர் 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 சூப்பர். X bar is less than Y bar. அப்போ சிங்கிள் டெஸ்டா டூ டெஸ்டா? டூ டெஸ்ட். சிங்கிள் டெஸ்ட் சார். சிங்கிள் டெஸ்ட். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நாலு பேர் தான் வந்து புரிஞ்சிருக்கு. இன்க்ரீஸ்னு ஒரு வேர்டு வந்துருச்சு சரிங்களா? இன்க்ரீஸ்ன்ற வேர்டு வந்துட்டாலே நம்ம H1 எழுதும் போது நம்ம என்ன எழுதிடணும்? கிரேட்டர் லெஸர் அப்படின்றத எழுதிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒன் டெய்ல் ஆயிடும். அப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸஸா ஒண்ணு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒன் டெய்ல். இது ஒன் டெய்ல். அப்போ ஒன் டெய்ல பார்க்கணும் சரிங்களா? டூ டெய்ல பார்க்காம ஒன் டெய்ல பார்க்கணும். அது எப்படி ஒன் டெய்ல பார்க்கறது? நமக்கு டேபிள் வந்து டூ டெய்ல் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? நமக்கு டேபிள் என்ன கொடுத்துருப்பாங்க? டூ டெய்ல் தான் கொடுத்து. இதை வச்சு கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஏன் வச்சுக்கோங்க, டேபிள் வந்து டூ டெய்ல் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அப்போ ஒன் டெய்லுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்லேயே கொடுக்கலாம். டூ டெய்ல் கொடுத்துட்டு ஒன் டெய்ல கேட்கலாம். கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன் டெய்லுங்கிறது விச் இஸ் ஈக்குவலன்ட் டு புக்ல கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான்னு சொல்லுங்க எனக்கு. இது புக்ல கொடுத்துருந்தாங்க, ஆனா எனக்கு ரொம்ப தப்பு மாதிரி தோணுது. புக்ல ஓகே, டேபிள்ல பாத்துருவோம். ஒரே நிமிஷம். ஒன் டெய்ல 5%, ஒன் டெய்ல 5%. ஓகே, 5%க்கும் 10%க்கும் சேமா வருது. அதாவது 1%ல ஓகே மாத்தி வருது, மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படி எழுதக்கூடாது, பாதி. இதுல பாதி கரெக்ட் தானே? நம்ம முன்னாடி சொன்னது தானே, 5% ஒரே சைடு கொடுக்கறது எதுக்கு ஈக்குவல்? 2.5% ரெண்டு சைடு பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஈக்குவல். கரெக்டா? 5% ஒரு சைடு கொடுக்கறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, 2.5% ரெண்டு சைடு பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஈக்குவல். அந்த நார்மல் கர்வை ஞாபகம் வச்சு யோசித்து பாருங்க. நார்மல் கர்வுல இப்போ ஒரு டைல்டு அப்படின்னா ஒரு சைடு 5% கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், நீங்க இந்த சைடு ஒரு 2.5, இந்த சைடு ஒரு 2.5 கொடுத்துக்கலாம். பாருங்க, புக்ல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. புக்ல வந்து இதை வந்து மாத்தி கொடுத்துருந்தாங்க. நான் அதை தப்பானதான் நான் எழுதி வச்சிருக்கேன் என்னோட மெட்டீரியல்ல உள்ள ரெஃபரன்ஸ் எழுதி வைக்கிறதுல. இதுதான் சொல்றேன், இந்த புக் வந்து நிறைய தப்பு இருக்கு, கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க சரிங்களா? அப்ப இதோட வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னா, நான் சொல்றேன் 1.80. அப்ப அக்செப்டடா ரிஜெக்டடா? அதாவது அந்த ஸ்டிமுலேட் வந்து பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுதா பண்ணலையா? டேபிள் வேல்யூ வந்து 1.80. H not accepted, rejected, final conclusion என்னது? ரிஜெக்டட் சார். சரி, கன்க்ளூஷன் என்னது? பிளட் ப்ரெஷர்ல இன்க்ரீஸ் இருக்கிறது. அவ்வளவுதான், பிளட் ப்ரெஷர்ல இன்க்ரீஸ் இருக்கு. ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது பிளட் ப்ரெஷர்ல இன்க்ரீஸ் இருக்கு சரிங்களா? அடுத்தது, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் an observed sample correlation coefficient.
இவ்வளவு நேரம் மீன் பார்த்தோம்ல, இப்ப கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? if R is the observed correlation coefficient in a sample of n pairs of observation from a bivariate normal population. சரிங்களா? நிறைய விஷயம் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. n pairs ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து பைவேரியட் நார்மல் பாப்புலேஷன். சரிங்களா? அதாவது பைவேரியட் நார்மல் பாப்புலேஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே நார்மல் பாப்புலேஷனை ஃபாலோ பண்ணுது, அந்த ரெண்டு சாம்பிளுமே. சரிங்களா? அண்டர் த நல் ஹைபாத்தசிஸ், எப்பயுமே நல் ஹைபாத்தசிஸ் இங்க நம்ம என்னதான் வைக்க போறோம் அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0, பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0. அப்ப டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா T is equal to R into square root of n minus 2 divided by square root of 1 minus R square. This follows that students T distribution with mean with n minus 2 degrees of freedom. நோட் பண்ணிக்கோங்க, n minus 2 degrees of freedom. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Yes, random sample of 27 pairs observation from a normal population gave a correlation coefficient is 0.6. Is this significant to the correlation coefficient in the population? அப்படி கேட்குறாங்க. அப்ப டைரக்டா நீங்க எடுக்க வேண்டியது என்ன எடுக்கணும் அப்படின்னா h நாட் ஈக்குவல் டு 0. அப்ப h1 நாட் ஈக்குவல் டு 0. அப்ப t வேல்யூ r எவ்வளவு? r வந்து 0.6, n எவ்வளவு? 27. ஸோ இதோட வேல்யூ பார்க்க போறீங்க. இதோட வேல்யூ என்ன வருது பார்ப்போமா? இதோட வேல்யூ 3.75. பார்த்துட்டு இப்ப டீல 0.05ல ஆஃப் என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்ப்பீங்கப்பா? என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கணும்? 25 சார். வெரி குட். 25. 27 மைனஸ் 2, 25 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல நான் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்றேன், 2.06. அக்செப்டடா ரிஜெக்டடா? ரிஜெக்டட் சார். ரிஜெக்டட். சரிங்களா? அப்ப ரிஜெக்டட்னா அப்ப ரோ வந்து அப்ப இனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாப்புலேஷன்ல வந்து கார்லேஷன் இருக்கு அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. பாப்புலேஷனுக்குள்ள கார்லேஷன் வந்து இருக்கு அப்படின்றதுதான் மீனிங். சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். Find the least value of R in the sample of 18 pairs of observation from a bivariate normal population significant at 5% level of significance. இதுல என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? least value of எப்பயும் R. அதை எப்பயும் கேட்கிற அதே கொஸ்டின் தான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற வேற மாடல்ல கேட்கறாங்க. லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆர், அதாவது ஆரோட கம்மியான வேல்யூக்கு இது 5%ல எப்ப சிக்னிபிகண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிக்னிபிகண்டா இருக்கணும் அப்படின்னா கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ விட அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? அதாவது வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூ விட அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? கம்மியா தானே சார் இருக்கணும். அதிகமா இருக்கணும் சார். கம்மியா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா there is no significant difference. கம்மியா இருந்தா தான் there is a significant difference அர்த்தம். அவங்க significant அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இதோட வேல்யூ இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து இந்த டீயோட வேல்யூ வந்து 5% விட அதிகமா இருக்கணும்ன்றாங்க. சரிங்களா? 5% 18 பேரு. அப்ப டி ஆஃப் 0.05 ஃபார் 16 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதோட வேல்யூவை விட அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றாங்க. இதோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்கன்னா இது. அப்ப என்ன மீன் பண்ண வர்றாங்க அப்படின்னா இதோட மாடுலஸ் வேல்யூ இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 2.12 அப்படின்னு மீன் பண்றாங்க. கரெக்டா? இப்ப ஆரோட லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆரோட கம்மியான வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா என்ன சொல்ல வர்றாங்க? ஸோ இதை போட்டு நீங்க சிம்பிளை பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ தெரியும்ல. இதை போட்டு சிம்பிளை பண்ணா ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 0.12.
4682 கிடைச்சிருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ அதை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னா அப்ப 1 ஆறு லெஸ் தென் -0.468 அல்லது ஆறு கிரேட்டர் தென் 0.468. கரெக்டான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதோட முடிச்சிருந்தாங்க புக்ல. அதுக்கப்புறம் இது மென்ஷன் பண்ணிருக்காங்களா மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன்.